Hi friends, welcome to Ragos creation. நம்ம previous வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட ஒன் சைடு முகம் எப்படி வரையலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல மணமகன் மற்றும் மணமகளோட முழுமையான உருவத்தை எப்படி வரையலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிச்சிக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணமகனோட உருவம். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம வந்து முகம்ங்கிறது கண் காது மூக்குன்னு காமன் ஐட்டம் தான் நம்ம வரைய போறோம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த முகத்தை ஆணாக நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆணோட முகம் வரையும் போது நீங்கள் அந்த முகத்தில் ஒரு தாடியும் மீசையும் வரைஞ்சிருங்க. இது வரைஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ஆணோட கம்பீரமான முகம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக முகம் வரைகிறதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண் பகுதி தான். கண் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வரைகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த முகத்தோட ஃபினிஷிங் லுக் நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கண் வந்து நல்லா கவனமாக வரைங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு மீன் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதோட சென்டர் பாயிண்டில் நீங்கள் கருமொழி வரைஞ்சிக்கோங்க. இதை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண் பகுதி கிடச்சிரும். பட் கவனமாக வரைங்க. ஏன்னா நீங்கள் கண் வந்து எந்த அளவுக்கு வரைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் என்ன உருவம் கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வரைகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணமகன் மணமகள் அப்படிங்கிறனால அவங்களோட காஸ்டியூம் வந்து எப்போவுமே கிராண்டாக தான் வரையணும். ஸோ உங்களுக்கு உருவம் இதுதான் பேசிக்கு. இதை வரைஞ்ச பிறகு நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஃபில்லிங்ஸ் மூலமாக அந்த ட்ரெஸ்ஸு டர்பன் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக காமிச்சிக்கலாம். இதில் நான் வரைஞ்சிருக்கிறது தான் நீங்கள் வரையணும்னு கிடையாது. இது வந்து கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் தோணுதோ அந்த ஃபில்லிங்ஸ்லாம் கொண்டு நீங்கள் அந்த டிசைன்ஸ் மூலமாக உங்களுக்கு இதை கிராண்டாக நீங்கள் வரைஞ்சி காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் மணமகள் உருவத்தையும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் பேசிக்கு. உங்களுக்கு மணமகள்ங்கும் போது ஆர்னமெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம வரைய போகிறோம். நெக்லஸ்ஸு, நெத்திச்சுட்டி, உங்களுக்கு தோடு, இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு மேலே வந்து முக்காடு மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு மணமகளோட உருவம் வந்துடும். அதுவும் எப்படி வரையலாங்கிறத நான் அடுத்து வரைஞ்சி காமிச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.